கடலடை கேபிள்கள் இணைய சேவையை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பெறுவதில்லை. மாறாக இவை உலகெங்கிலும் உள்ள நாடுகளையும் கண்டங்களையும் இணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு வலையமைப்பாக செயல்படுகின்றன. இணையத்தில் நாம் பார்க்கும் தகவல்கள் கூகுள், யூடியூப், குரோம் போன்றவை உலகெங்கிலும் உள்ள பெரிய தரவு மையங்களில் சேமிக்கப்பட்டுள்ளன. இந்த தரவு மையங்கள் ஒன்றுடன் ஒன்று கடலடை கேபிள்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. கடலுக்கு அடியில் வரும் இந்த கேபிள்கள் நிலப்பகுதியை அடையும் இடங்கள் லேண்டிங் ஸ்டேஷன்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் சென்னை, மும்பை, கொச்சி போன்ற நகரங்களில் இவை உள்ளன. ஏர்டெல், ஜியோ, டாடா கம்யூனிகேஷன்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த லேண்டிங் ஸ்டேஷன்களில் இருந்து இணையத்தை பெற்று சிறிய கேபிள்கள் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் நமது வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் கொண்டு சேர்க்கின்றன. கடலடி கேபிள்கள் ஒரு சிலந்தி வலை போன்றது. ஒரு நாட்டில் உள்ள சர்வரில் இருக்கும் தகவலை கடலடி கேபிள் வழியாக ஒளி வேகத்தில் மற்றொரு நாட்டில் உள்ள பயனர் பெற முடிகிறது. 99% சர்வதேச இணைய போக்குவரத்து இந்த கேபிள்கள் வழியாகவே நடக்கிறது. 2026ஆம் ஆண்டின் நிலவரப்படி உலகம் முழுவதும் சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் நீளத்திற்கு 69.0-க்கும் மேற்பட்ட கடலடி கேபிள்கள் செயல்பாட்டில் உள்ளன. இவை கண்டங்களை இணைக்கும் டிஜிட்டல் நரம்பு மண்டலம் போல செயல்படுகின்றன. இந்தியாவில் சென்னை, மும்பை, கொச்சி போன்ற நகரங்கள் சர்வதேச கேபிள்கள் நிலப்பகுதிக்கு வரும் முக்கிய இடங்களாக உள்ளன. தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் இந்தியா சுமார் 8 முதல் 10 சர்வதேச கேபிள்கள் செயல்பாட்டில் உள்ளன. IEX சென்னையை சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்துடன் இணைக்கிறது. CMV 4-6 ஆசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் முக்கியமான கேபிள்கள். 12 ICN சென்னையை சிங்கப்பூருடன் நேரடியாக இணைக்கும் பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் கேபிள். கேனி அந்தமான் தீவுகளுக்கு இணையம் வழங்கும் உள்நாட்டு கேபிள். மிஸ்ட் மியான்மர், மலேசியா மற்றும் சிங்கப்பூரை இணைக்கிறது. டிஜிட்டல் உலகில் ஐக்கிய அமெரிக்கா கடலடை கேபிள்களுக்கான முதன்மை உலகளாவிய மையமாக இது செயல்படுகிறது. அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடல் கடந்த வலையமைப்புகளை இணைக்கும் அதிக எண்ணிக்கையிலான தரையிறங்கும் புள்ளிகளை இது கொண்டுள்ளது. ஜப்பான் தற்போது மினமிபோசோ மற்றும் ஷிமாவுக்கு அருகில் முதன்மையாக அமைந்துள்ள 20க்கும் மேற்பட்ட சர்வதேச கேபிள் தரையிறங்கும் நிலையங்களை கொண்ட ஒரு முக்கிய ஆசிய பசிபிக் மையமாகும். இந்தியா தற்போது மும்பை, சென்னை, கொச்சி, தூத்துக்குடி மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய 5 முக்கிய கடலோர நகரங்களில் 14 சர்வதேச கேபிள் தரையிறங்கும் நிலையங்கள் உள்ளன.